நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்புகளை சேதப்படுத்திய காட்டு யானை புல்லட் ராஜாவை பிடிக்க வந்த காட்டு யானைக்கு தற்போது மதம் பிடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் CT-16 புல்லட் ராஜா என்ற காட்டு யானை கடந்த ஒரு மாதத்துக்கு 48க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சேதப்படுத்தி அரிசி, பருப்பு மற்றும் உள்ளிட்ட பொருட்களை சாப்பிட்டு விளைநிலங்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வரும் புல்லட் ராஜா என்ற காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 75க்கும் மேற்பட்ட வன பணியாளர்கள், அதிரடி படையினர் மற்றும் காட்டு யானையின் விரட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினர் 4 குழுக்களாக பிரிந்து அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தும் பொம்மன் மற்றும் சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகளை கொண்டு யானை ஊருக்குள் நுழைய தடுக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மீண்டும் கொளப்பள்ளி பகுதியில் குடியிருப்பு அருகே நுழைந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானை மீண்டும் 3க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தியதால் யானை பிடிக்க மைக்கு செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் மலவன் சேரம்பாடி பகுதியில் உள்ள புல்லட் ராஜா காட்டு யானை இருப்பதாக வனத்துறையினர் கண்டு அறிந்து பொம்மன், சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகளை உதவியுடன் மைக்கு செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறை ஈடுபட்டனர். அப்போது பொம்மன் என்ற கும்கி யானையின் மதம் பிடித்துள்ளதால் காட்டு யானை பிடிக்கும் பணியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பொம்மன் யானையை பாதுகாப்பான பகுதியில் கட்டி வைக்கப்பட்டு படகுகளின வாகனங்களை கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொம்மன் யானைக்கு மாற்றாக முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் இருந்து விஜய் என்ற கும்கி யானை சேரங்கோடு பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு புல்லட் ராஜா காட்டு யானையை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி அன்பழகன்.